கிரியாஸ் ஐயர்னால நம்மளோட ஒலிம்பிக் கனவு இப்போ வந்து குழப்பமாயிருக்கு. இதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன். எப்படின்னா, ஒலிம்பிக்கு வந்து ஒரு கான்டினென்ட்னா ஏசியா கான்டினென்ட்ல டாப்ல இருக்க டீம் தான் போக முடியுமா? இப்ப நம்ம டாப்ல யார் இருக்கா? நம்ம தான் இருக்கோம் டாப்ல. ஆனா பாகிஸ்தான் வந்து பின்னாடி இருக்காங்க. பெருசா டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்ல, பாயிண்ட்ஸ்ல கம்மி தான், 1 or 2 தான். இப்போ என்னன்னா, இன்னொரு சீரீஸ் தோத்தாங்க அப்படின்னா முடிஞ்சது, ஒலிம்பிக்கு நம்ம போக முடியாது, அமைதியா இருக்க வேண்டியதான் இங்கேயே. அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது 5வது T20யோட ரிவ்யூ. மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்போர்ட்டா இருக்கும். ஒலிம்பிக்ஸ் அப்புறம் பேசுவோம் நடுவுல. என்ன இது மஜ்ஜி ஆடுவாங்கன்னு கரெக்டா ஆடினாங்க இன்னைக்கு. அதே மாதிரி சாம்சனையும் கொண்டு வந்தாங்க. ஒயிட் வாஷ்ன்றது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு இந்த இந்த தோல்வியெல்லாம். தோல்வி எதுவுமே கொஞ்சம் ஈஸியான தோல்வி, கிட்ட போய் தோத்தது அந்த மாதிரி எதுவுமே இல்ல. தோத்த 4 மேட்சுமே ரொம்ப மோசமான படுதோல்வியா இருக்கு. என்ன நினைக்கிறேன், இல்ல மேட்ச் பாக்குறதுக்கே நல்லா இல்ல. இல்ல மேட்ச் பாக்குறதுக்கு நல்லா இல்ல அப்படின்னு அந்த இதுக்குள்ள போல. இன்னைக்கு ஓகே, இத்தனை 5 மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஓகேவா இருந்தது. இப்பதான் கண்டிஷன் அசஸ் பண்ணிருப்பாங்களாட்டு இருக்கு. இப்பதான் இங்கிலாந்து நான் சொல்றேன், நம்மள சொல்லல. இவனுக்கு எப்படி கொடுத்தாலும் அடிக்க மாட்டேன். இன்னைக்கு பேட்ஸ்மேன் நல்லா ஆடினாங்க. யார சொல்றேன்னா பட்லரை சொல்றேன். பட்லர் சூப்பரா இல்ல இங்கிலாந்து இவனுக்கு இப்படியே விட்டா என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப எங்க கண்டிஷன் வந்து உனக்கு தெரியல, அவ்வளவுதானே, போடு இந்தியாவில் இருக்க மாதிரி உனக்கு பேட்டிங் பிச்சு, நீ இதுல என்ன பண்றியோ பண்ணு அப்படின்னு போட்டா, நாம 250 அடிச்சோம் இங்கிலாந்து வச்சு செமிஃபைனல்ல. அவனுங்க என்னடானா, நீ பா நாங்களும் பேட்டிங் பிச்சு போடுறோம், நீ என்ன பண்றியோ பண்ணுன்னு அவனுங்க 250 அடிச்சு நீ சேஸ் பண்றியா பண்ணுன்னு விட்டா என்ன சொல்றது. இன்னைக்கு இல்ல, இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, வைபவ் சூரியவன்சி நான் இங்கிலாந்துல டுபு கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். எப்ப அவன் இந்தியாவில் நல்லா விளையாண்டுருக்கான். ஸ்ரீலங்காவில அவன் எத்தனை மேட்ச் விளையாடாம கடைசி மேட்ச்ல மட்டும் ஒரு 92 அடிச்சா அவனுக்கு அசிஸ்ட் பண்ண டைம் ஆச்சு. இந்த சீரீஸ் வந்துட்டு இப்ப டெபு கொடுக்க வேண்டாம், நீ சஞ்சு சாம்சன் ஓரம் கட்டுறன்னு முடிவு பண்ணிட்டேன்னா நீ வைபவ் சூரியவன்சிக்கு இந்த ஃபுல் மேட்ச் கொடுக்காம சஞ்சு சாம்சன் ஃபுல் சீரீஸ் ஆட வச்சிருந்தா அவர் ஒரு 50 கூட அடிக்கல, அட்லீஸ்ட் ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு 10லன்னு நீ அந்த காரணத்தை சொல்லி தூக்கி எஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீ ஆட் பண்ணிருக்கலாம். இப்ப என்ன பண்ணிட்ட, நீ எடுத்த சூரியவன்சியும் பிளாப், சஞ்சு சாம்சன் வாய்ப்பு கொடுத்து இப்ப என்ன சஞ்சு சாம்சன் என்ன நினைச்சிட்டாரு, என்ன இப்ப அந்த சூரியவன்சி அடிக்கிறோம் அந்த 2 6 நான் அடிக்கணும், உனக்கு தேவை அந்த 20 ரன் வேகமா வரணும், நான் அடிச்சு காட்டுறேன், இன்னைக்கு அடிச்சிடல 14 பாலுக்கு 28 ரன் என்னமோ அடிச்சிருக்காரு. இப்ப இங்கதான் பிக் டிஃபரன்ஸ் தெரியுது நமக்கு பாக்குறோம். இப்ப நீ ஒவ்வொரு பிளேயர் மேலேயும் ப்ரெஷர் போட்டு இப்ப எங்க கொண்டாந்து எவனுமே ஒழுங்கா ஆட மாட்டேங்கிறேன். இப்ப நம்ம இவங்க 2 பேரு, அதாவது இப்ப சஞ்சு சாம்சன் டீம்ல எடுக்கலாமா இல்ல வைபவ் சூரியவன்சி டீம்ல எடுக்கலாமாங்கிற பிரச்சனை இல்ல, அபிஷேக் சர்மா பர்ஃபார்ம் பண்ணலங்கிறது நம்மளால பேச முடியல. ஒரு மேட்ச் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை, அந்த மாதிரி இருக்கு. அது இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா திலக் வர்மா அடிச்சிட்டாரு. ஏன் அடிச்சாரு, கொஞ்சம் மேல முன்னாடியே வந்தாரு. ஆமா இல்ல அதுதான் சொல்றேன், சொல்லிட்டு இருக்கோம் சிரேசேருக்கு மேலே இறக்கி விட்டுட்டு சிரேசே இருக்கிறத நான் என்ன சொல்றேன், சிரேசேருக்கு நல்ல பேட்ஸ்மேன் ஒன் டேக்கு. இப்ப இந்த நம்ம T20ல இருக்க பேட்டர்னுக்கு அவர் நல்ல பேட்டிங் கிடையாது, இந்த சூட் ஆக மாட்டாரு. இல்ல T20 ஆடுவாரு, நல்லாவே ஆடுவாரு, ஆனா இந்த டீம்ல அவருக்கு இடமே இல்லையே. இப்ப இந்த டீம்ல அவருக்கு இடம் இல்ல. அவர் ஆடினா திலக் வர்மா பொசிஷன் டேமேஜ் ஆகுது, சிவம் துபேயோட பொசிஷன் டேமேஜ் ஆகுது. இல்ல அதிக் பாண்டே வந்தீங்கன்னா எங்க ஆடுவீங்க? இல்ல இதெல்லாம் இருக்கு. இல்ல இதோட நல்ல பாயிண்டா சொல்றேன், உங்களுக்கு புரியும். ருத்ராஜ் கைக்வாடு செஞ்சுரி அடிச்சு டீம் விட்டு தூக்குனீங்க. ஏன் தூக்குனீங்க? ஆமா, டீம்ல இடம் இல்ல, மிடில் இடத்துல இருக்காரு, அங்க இருக்காரு, இங்க இருக்காரு, உங்க நல்ல நீ இப்ப நம்ம டீமே அதிரடி நோக்கி போயிட்டு இருக்கு, அதனால நீங்க செட் ஆக மாட்டேன்னு தூக்குறீங்க ஸ்ட்ரைக்கர். இப்ப நான் என்ன சொல்றேன், அதே தானே சீரியஸே இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு அவரை என்னதான் அவரால் புல் பண்ணாலும் அவரால் ஆட முடியலையே. ஃபாஸ்டா ஆடணும்னு நினைச்சா விக்கெட் போயிடுறாரு, ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடுறாரு, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, ஆனா நீ ஸ்பின்னருக்கே அவுட் ஆடுறாரு. நம்ம இப்ப சிரேசேயர் வந்துட்டு மிடில் ஆர்டர்ல ஸ்பின்னர் நல்லா ஆடுறாருன்னு சொல்லிதான் எடுக்கிறோம். அது அந்த கான்செப்ட் இப்ப எங்க வருது. இப்ப திலக் வர்மா 50 அடிக்கிறாரு, அவரு நான் போய் சொல்றேன், திலக் வர்மா அவர் கொடுத்த 3rd 4th பிளேஸ் ஏதோ ஒன்று கொடுத்தா இந்த சீரீஸ்ல ஏதோ ஒரு மேட்ச் வின் பண்ணிருப்போம், நின்று ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு. நம்ம அது வந்து ஏசிய கப்ல பார்த்தோமே, பாகிஸ்தான் கூட அந்த சீரீஸே பயங்கரமா விளையாண்டாரு, கடைசி மேட்ச் பாகிஸ்தான் மேட்ச் போயிருச்சு, அங்கிருந்து புடிங்கி வின் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி உனக்கு மேட்ச் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும்
ஆமா, திலக்கரவை பொறுத்த வரைக்கும் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கிரைசிஸ் வருதோ ஆடி கொடுத்திருக்காரு. அந்த கிரைசிஸ் வரும்போது எப்ப ஆடி கொடுத்திருக்காருன்னா, ஒண்ணு நம்பர் 3 நம்பர் 4 ஆடும்போது மட்டும்தான் ஆடி கொடுத்திருக்காரு. நம்பர் 7 நம்பர் 6 நம்பர் 8 வரைக்கும் இறங்கிட்டாங்க திலக்கர்மாவை. அங்கெல்லாம் அவர் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அவர்னால. அவர் வந்தவொடனே டபால் டிபில் அடிக்கிறது கிடையாது. அவர் டைம் எடுத்து ஆடுறவர் தான். அவரை கொண்டு போய் நீங்க 7ல இறக்குறது 8ல இறக்குறது எல்லாம், இப்ப அவனை 7ல இறக்கி 8ல இறக்குனீங்கன்னா சிவம் துபே முன்னாடியே போறான். சிவம் துபே முன்னாடி போகும்போது அவனுக்கு ஹிட் ஆடுறதா இல்ல மேட்ச் எடுத்துட்டு போறதா இல்ல வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றதா ஒண்ணுமே புரியல. எனக்கு அது தெரியாம அவுட் ஆயிட்டாரு. இதோட சிவம் துபே மேல இறக்குறீங்க, அக்சர் பட்டேல் அப்புறம் எதுக்குடா டீம்ல எடுக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாவம், அக்சர் பட்டேல் நல்ல ஆல்ரவுண்டர். இப்ப டெல்லியில ஒரு மோசமான ஒரு கேப்டன்சி அதெல்லாம் சொல்லலாம். ஆனா இந்தியா டீம்னு வந்தா அப்படி பார்த்தா நீ சரியா எடுத்துக்க கூடாதுல்ல. டெல்லியில மோசமான அத நான் என்ன சொல்றேன், இப்ப அக்சர் பட்டேல் நீங்க மேல இறக்கணும். இப்ப கிரைசிஸ்ல இருக்கும் போது அக்சர் பட்டேல் இறக்கி விட்டு ஜெயிச்ச காலம்லாம் இருக்கு. எப்படி யூஸ் பண்ணும்? இப்ப வந்துட்டு அவர் 8th டவுன் பேட்ஸ்மேனே கிடையாது அக்சர் பட்டேல். அவரை கொண்டு வந்து அங்க இறக்கி ரொம்ப இப்ப மேட்ச் முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்கோர் அடிக்க முடியாதுன்னு அக்சர் பட்டேலுக்கு தெரியும். இதுக்கு மேல நான் நின்னா என்ன நிக்கல என்னங்கிற அந்த சிவம் துபே கீழே வர எல்லா பேட்ஸ்மேனும் அதே நிலைமை தான். சிவம் துபேவே ஆக்சுவலா அதுதான் நியூஸோ. ஏன்டா இறக்க ஒரு மேட்சாவது நிம்மதியா பேடு கட்டி இந்த பிளேஸ் தான் உனக்குன்னு சொல்லி இறக்கி விடுங்கடா. 4 பேர் பேட் ரெடியா இருக்கணும், கம்பீர் கையை காட்டணும். இந்த இப்ப வந்து நீ போ இல்ல சாபுத்திரி ஏதாவது போடுவாங்களா என்ன? சாபுத்திரி காட்டு, சாபுத்திரி போடு, இல்ல ஏதாவது விங்கி பிங்கி பாங்கி போட்டு நிப்போன்பாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. பாவம், எனக்கு தெரிஞ்சு சிறை செய்யற வரைக்கும் மட்டும்தான் இந்த நம்பர் 4. அதுக்கு மேல வரவங்க எல்லாம் இங்கி பிங்கி பாங்கி அதாவது ஏதாவது டாய்ஸ் உருட்டி யார் வர்றவங்கள நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி உள்ள அனுப்புவாங்களாட்டிருக்கு. ரொம்ப புவரா இருக்கு ஜிம்பாவே சீரீஸ். எனக்கு என்னன்னே புரியல. இப்ப சஞ்சு சாம்சன் எடுத்துட்டீங்க, ரெஸ்ட்னு கூட வச்சுக்கலாம். ரெஸ்டன் மாதிரி எனக்கு தெரியல. கௌதம் கம்பீர் சொன்ன அந்த ஸ்பீச் எல்லாம் பர்ஃபார்மர் எங்களுக்கு வந்துட்டு வேர்ல்டு கப் வின் பண்ணி தந்ததெல்லாம் ஓகே தான். ஆனா வந்துட்டு எங்களுக்கு சீரியஸ்லாம் நல்லா ஆடணும் அப்படிங்கிறீங்க. இதே நாங்களும் கேட்கணும்ல. என்னன்னா நீ வேர்ல்டு கப் மட்டும் தான் வின் பண்ணுவேன்னு சொல்ற, பைலேட்டர் எல்லாம் வின் பண்ண மாட்டேங்கிற. எங்களுக்கு பைலேட்டரும் வின் வேணும்ல. நீ உனக்கு மட்டும் ஒரு எட்ஜ் எடுத்துக்கிற. ஓகே, இங்கிலாந்து பத்தி பேசுவோம், இந்தியா பத்தி பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல. நம்ம எல்லா வீடியோல அதான் பேசிட்டு இருக்கோம். இல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல எல்லாம் எதிர்பார்த்துதான் ஒயிட் வாஷ் ஆகணும்னு பச்சையா தெரிஞ்சது ஆயிட்டானுங்க, அவ்வளவுதான். இல்ல நிறைய பேர் இந்தியன் ஃபேன்ஸ் நிறைய பேர் ஒயிட் வாஷ் ஆகட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதான் பாக்குறேன். இன்டர்நெட்ல ஃபுல்லா பார்க்க முடியுது. போனா இந்த கம்பீர் மேல இருக்கிற வன்மத்திலே இந்தியா மேல காட்டுறாங்க எல்லாரும் அதை. சரி ஓகே, இங்கிலாந்து பக்கம் போவோம். இல்ல இங்கிலாந்து என்ன ஒரு இங்கிலாந்துன்றத ஹாரி ப்ரூக் யார், அவன் எங்க இருந்து வரான், என்ன சாப்பிடுறான், இதெல்லாம் கொஞ்சம் லிஸ்ட் எடுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஆடலையே. அதெல்லாம் இல்ல, பட்லரை ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க. எப்பயுமே இந்த மும்பை இந்தியன்ஸ் கூட மேட்ச் இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா யாரு ஃபார்ம்ல இல்லையோ அவங்களும் ஃபார்ம் வரிசையாகும். பட்லர் மட்டும் ஃபார்முக்கு வராக்க முடியல அவங்க டீம்லால. கடைசியா அது இந்தியா டீம் வந்து பட்லரையும் இல்லைங்க வந்துருச்சு. இந்தியா டீம் வந்து நம்ம பவுலிங் போட்டு அவர் எப்படி ஃபார்ம் வர வச்சிட்டோம். 131 64 பால்ஸ். பழைய பட்லரு ஃபர்ஸ்ட் பயங்கர. நான் இதுதான் 2 ஓவருக்கு எத்தனை ரன் அடிச்சிருப்பாங்க? வெறும் 8 ரன் அடிச்சாங்க இந்தியா. ஒரு சாரி இங்கிலாந்து அதான் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. 2 ஓவருக்கு 9 ரன் அடிச்ச டீம் அடுத்து 18 ஓவர்ல 257 போய் நிக்கிறான். அவன் விக்கெட்டே விழுவல. 14வது ஓவர் வரை விக்கெட்டே விழுவல. நான் நின்னுட்டேன். 2 பேர் போட்டு அடி சாத்துதான். அக்சர் பட்டேல் பால் போட விடல. பாவமா இருக்கு. நீ அக்சர் பட்டேல் நினைச்சா ஏன்டா என்ன டீம்ல எடுக்கிறீங்க அந்த மாதிரி. என்ன சொல்றது, பிரின்ஸ் யாதவ் இன்னைக்கு வச்சு செஞ்சு விட்டாங்க. பிரின்ஸ் யாதவ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தா பிரச்சனை இல்லை. இது தப்பு கிடையாது. பிரின்ஸ் யாதவ் நல்ல பவுலர். எல்லாருமே ரன் கொடுக்குற இடத்துல அவன் பிரின்ஸ் யாதவ் கொடுத்தா பிரச்சனை இல்ல. இன்னைக்கு எல்லாரும் பிரின்ஸ் யாதவ் இன்னைக்கு 15 இதுல போனாரு, எக்கனாமிக்ல போன பிரச்சனை இல்லை. ஓகே, ஒரு மேட்ச் பேட்டே இருக்கும், தப்பு இல்லை. அக்சர் பட்டேலுக்கு அவரு 16 கொடுத்துட்டாரு. சரி ஓகே. என்ன இதுல ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரு. அடுத்த ஓவர்ல தான் நம்ம பட்லரும் ஹாரி புக்கும் வச்சு செஞ்சு விட்டாங்க. என்ன சொல்றது, ஒன்னும் புரியல. இந்தியா பவுலிங்கும் பேட்டிங் மோசமானா பவுலிங் நல்லா போட்டா பேட்டிங் மோசமாடுறாங்க. என்ன கணக்குல வைக்கிறதுனே தெரியல. இப்போ இந்தியால பும்ராவும்
வருண் சக்கரவர்த்தியும் அவைலபிள் இல்லாத ஃபார்ம்ல இல்லாதது பெரிய அடியா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியா டீம். இல்ல எக்ஸ்பெக்டர் பவுலரா இருந்தாங்க ரெண்டு பேருமே. இப்போ ஒரு விக்கெட் வேணும்னா வருண் வந்தாருன்னா அட்லீஸ்ட் ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுத்துருவாரு. பும்ரா வந்தாருன்னா விக்கெட் எடுக்கலனாலும் டாட் பாலா போட்டு போயிடுவாரு. அப்படி இருக்க டீம்ல இப்போ யாருமே அதை ரீப்ளேஸ் பண்ண ஆள் இல்லையோ? இல்ல கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலன்னு சொல்லலாம். நீ பிரின்ஸ் ஏதோ இப்பதான் ட்ரை பண்றாங்க, அவர் நல்லா போட்டாருன்னு. இப்ப நீ கடைசி ஐபிஎல் இருந்து எடுத்துனா யார, ஹர்ஷித் ராணாவை ட்ரை பண்றாங்க, பிரசித் கிருஷ்ணா ட்ரை பண்றாங்க. பிரசித் கிருஷ்ணா எல்லாம் விக்கெட் எடுக்கிறான் டெஸ்ட்ல. பர்பிள் கேப் எப்ப இந்த சீசன் இல்ல, அதுக்கு போன சீசன் வாங்கினதுல இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவரால் கண்ட்ரோலா போட முடியல. 45 ரன்னுக்கு ஒரு விக்கெட். இதுக்கு வேற எவன் எடுத்தாலும் அந்த கன்சிஸ்டன்சி கிடையாது. ஒரு மேட்ச் சூப்பரா போடுறாரு, ரெண்டாவது மேட்ச் அடிவாங்க. இல்ல இந்த சீரீஸ் எடுத்து, இந்த சீரீஸ் ஒன்னும் ஒழுங்காலாம் போடல. நீ சேர்ந்தாப்புல ஒரு 3 விக்கெட் எடுக்கல. அப்படிங்கிற பட்சத்துல நீ பேட்ஸ்மேனுக்கு சொல்ற சஞ்சுக்கு ஒழுங்கா பெர்ஃபார்ம் தூக்கு. உடனே நீங்க தூக்குனா வெளியே ஹர்ஷித் ராணா இன்ஜுரினால வெளியே இருக்காரு. இல்லைன்னா பிரசித் கிருஷ்ணா அவர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருப்பாரு. அவரும் அதே மாதிரி தான் ரன் கொடுத்தா 2 விக்கெட் எடுக்கிறாரு, அவ்வளவுதான். அந்த கேட்டகரியில் பார்க்கும்போது இன்னைக்கெல்லாம் பேட்டிங் பவுலிங் ஒன்று ஷார்டேஜ். செஜ்ஜேவெல்லாம் வச்சு ஓவர் போட்டுட்டு இருந்தாங்க. 2 ஓவர் நல்லா போட்டாரு, நம்பாதீங்கடா. ஐபிஎல்லே அவன் ஓவர் போடல சொல்ல போனா. இங்கதான் ஃபுல் ஓவர் கொடுக்குற மாதிரிலாம் பண்றாங்க. 3 ஓவர் போட்டாங்க, 1 ஓவர் அடி வாங்குறாங்க. நம்ம சரி நம்ம இன்னொரு ஆல்ரவுண்டர்கிட்ட போடலாம், சிவம் துபேட்டு போனாங்க. 1 ஓவர்ல 22 ரன்னு. ஆனா 2 விக்கெட் எடுத்தாரு. கடைசி ஓவருங்கனால 2 விக்கெட் எடுத்தாரு. அதெல்லாம் ரன்னு எங்கேயோ போயிருச்சு. இந்த பவுலிங் பார்த்தா முன்னெல்லாம் பவுலிங் பார்த்தா பயமா இருக்கும். நான் தான் சொன்னல, கணக்கு வச்சுமா பும்ரா ஓவர் அடிக்க முடியாது, வருண் சக்கரவர்த்தி ஓவர் அடிக்க முடியாது அப்படின்னு கணக்கு வச்சுட்டு இருந்த இடத்துல இப்ப யார் போட்டாலும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து ஹர்ஷீப் சிங் சொன்ன மாதிரி ஐயோ முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் புது பவுலர்ஸ், மொஷின் கான்லாம் வெளியே இருக்காரு. அவர்லாம் நல்லா இந்த மாதிரி பிச்சர்ஸ்க்குலாம் இன்னுமே டஃபா இருப்பாரு. வாய்ப்பு இன்ஜுரி ஆகட்டும். மொஷின் எதுக்கு இப்போ ஓடிஐல 900 போறான்னு ட்ரை பண்ணுங்க. ஏன் அவனை ஓடிஐக்கு மட்டும் தான் வச்சுக்கீங்களா? T20 ஆட மாட்டீங்களா? அது இந்த கண்டிஷன்ஸ்ல 900 போறா நல்லா போட்டிருப்பான். அங்கேயே 145 பிளஸ் 150 போட்டுட்டு இருந்தான். இந்தியா கண்டிஷன் இவ்வளவு பிரச்சனையே புவியே கொண்டு வாங்க. சரி 28 தான் ட்ரை பண்ண கொண்டு வர மாட்டான், வயசாயிடுச்சுன்னு சொல்லிடுவான். புவி ஷமிலாம் அவ்வளவுதான், அப்படியே ஒதுக்கி போறாங்க, ஒதுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அன்குல் கம்போஸ் பண்ணுவா, வைடா போடுவான். ரன்னு இவ்வளவு ரன்னு போக மாட்டான். இல்ல அங்க ஐபிஎல்ல போட்டானே சின்ன கிரவுண்டு போட்டு எப்படி போட்டாலும் அடிச்சாங்க. இங்க கிரவுண்ட் ஒரு சைட் பெருசா தான் இருக்கு. அதுல கம்போஸ் விக்கெட்லாம் எடுத்தாரு. 140 நீ கேட்ட 140 போடுறாங்க. இதனால உங்களுக்கு ஓப்பனிங் பவுலிங்கும் போட முடியும், லைட்டா ஸ்விங்கும் பண்ண முடியும், டெத் பவுலிங்கும் போடுவாரு. நிறைய ஆப்ஷன் இருக்கு. டெத் பவுலிங் ரசீந்தர் சாலா ஆர்சிபியா? அப்ப ஆர்சிபி எடுக்க மாட்டாங்க, அதுல இருந்து சொல்ல தேவையில்ல. குருநாள் பாண்டியா அவரும் ஆர்சிபி, அவரும் எடுக்க மாட்டாங்க. ஆர்சிபி பிளேயர்ஸ் இந்திய கிரிக்கெட்ல இல்ல இந்தியன் பிளேயர்ஸா இருக்கணும். ஆர்சிபி விளையாடக்கூடாது, வேணா வேற ஏதாவது வேற இதுல வேணா விளையாடலாம். அப்படி அப்பேற்பட்ட இதுதான் இப்ப செலக்ஷன். அவ்வளவுதான், அடுத்த வாரம் தலைவன் வந்துருவான் விராட் கோலி, ரோஹித் சர்மாவும். ஒன் டே அடுத்த வாரம் இல்ல ப்ரோ, 17ஆம் தேதி 14ஆம் தேதி ஒன் டே மேட்ச். அதுல என்ன சம்பவம்? பிராக்டிஸ் ஆரம்பிச்சுட்டா. இங்கிலாந்து பிளேயர் தான் என்ன பிராக்டிஸ் வீடியோ பாக்கல. இங்கிலாந்து பிளேயர் வருவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன் ப்ரோ நீங்க வேற. மேட்சே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஒரு சீரீஸ் எல்லாம் இப்படி தோத்ததே கிடையாது. அது இங்கிலாந்துல போய் தோத்தது கிடையாது. அது இங்கிலாந்து கூட எனக்கு இங்கிலாந்து என்னதான் பேட்டிங் நல்லா ஆடுவாங்க. எல்லா சீரீஸையும் இங்கிலாந்து பாத்தீங்கன்னா பழைய சீரீஸ்ல எல்லாம் பேட்டிங் நல்லா ஆடுவாங்க. ஆனா பவுலிங் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா போடும்போது வெளுத்து வாங்கிடுவாங்க. ரோஹித்தா இருக்கட்டும், இப்போ விராட், யாரோ ஒருத்தர் அடிச்சு முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனா இந்த சீரீஸ்ல எனக்கு ஒரு ஃபயரே இல்ல, இந்தியா டீம் மாதிரியே இல்ல. ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு ஆடிட்டு போற மாதிரி இருக்கு. இல்ல இன்னும் ஒரு ஜெயிக்கணும்ன்ற ஒரு இன்டென்டே பாக்கல. நான் மேட்ச வந்து எடுத்துட்டு போகணும், ஜெயிக்கணும்ன்ற ஒரு இன்டென்டே கிடையாது. எந்த பிளேயருக்கும் இருந்த மாதிரியே தெரியல. அவ்வளவுதான். இந்த சீரீஸே ஒரு டிசாஸ்டர் மாதிரி. அயர்லாந்து சீரீஸே காமிச்சது, ஏங்க பாரு நீங்க இவ்வளவு வீக்கா இருக்கீங்க அப்படின்ட்டு. இங்கிலாந்து கூட்டு வச்சு செஞ்சு விட்டாங்க. அடுத்தது இப்ப 2 மார்க் கொஸ்டின், அது 5 மார்க் கொஸ்டின் மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அது கூட இல்ல. இப்ப என்ன நடக்கும்னா அடுத்து ஜிம்பாவே, எனக்கு தெரிஞ்சு 2 தான் நடக்கும் ஜிம்பாவேல. ஒண்ணு நாம பயங்கரமா அடிக்க மாட்டோம், பயங்கரமா கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவோம். அதனாலே பாரு நாங்க ஜிம்பாவே ஜெயிச்சிட்டோன்னு அதை வச்சு ஓட்டுவாங்க பயோலெட்டர் சீரிஸ். இல்லைன்னா திரும்பியும் இதே எனக்கு இதே பேக் ஃபயர் ஆகுமோன்னு தோணல. மேபி ரெக்டிஃபை பண்ணிடுவாங்களோன்னு தோணுது. என்ன பண்ண முடியும்? சூரியவன்சி வச்சு ஓட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவு கேப்பபிள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னும் ஒன் டே சீரிஸ் இடையில இருக்கு. ஒரு 3 ஒன் டே இருக்கு. அதுல பழைய ரோக்கோ காம்பினேஷன்லாம் வருது. இப்ப என்னடா எங்களை ஏன் வெளியே தள்ளினீங்க, எப்படின்னு ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்ட்டு. ஒன் டேக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, மறந்துடாதீங்க கைஸ். T20 தான் கொதறி வச்சிருக்காங்க. ஒன் டேலாம் அவ்வளோக்கா கொதறல. மேபி இருக்கு மேல அந்த பேட்டிங் சப்போர்ட் இருக்கு, கீழே பவுலிங்ல ஓரளவு சப்போர்ட் எல்லாம் இருக்கு. நல்ல டீமாவே எடுத்துருக்காங்க ஒன் டேல. அதாவது T20 கம்பேர் பண்ணும்போது இது ஓகேவா இருக்கு ஒன் டே டீம். நம்ம அது ப்ரிவியூல பேசலாம். சரி ஓகே, இப்ப இதான் ஆயிடுச்சு, சீரியஸ் தோத்துட்டோம். இதுல இருந்து திரும்பியும் நம்ம வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா, இல்ல ஏசியா கப் அதான் சொன்ன மாதிரி ஏசியா கப் போகுமானே தெரியல. இந்த சீரீஸோட டேக் அவே நான் பாக்குறது என்னன்னா, தயவு செஞ்சு அது வந்து எல்லா சீரீஸ்லயும் பைலேட்டர்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அவன் கம்பீர் ஒண்ணுமே பண்ணது கிடையாது. இந்த சீரீஸோட டேக் அவே நான் என்ன பாக்குறேன்னா, முதல்ல ஸ்குவாட கரெக்டா பண்ணணும். என்ன கண்டிஷன்ஸ் போறீங்களோ அந்த கண்டிஷன் தகுந்த ஸ்குவாட் எடுக்கணும். அவன் பிளேயரே நீங்க அந்த பிளேயிங்ல அவன் ஒரு 7 இல்ல 6 வரைக்கும் இந்த பிளேயிங் தான் நீ தான் ஆடுற, இவன் தான் இந்த பொசிஷன் ஆட போறான்னா அதை பிக்ஸ் பண்ணுங்க. நீங்க கடைசியா வந்து ஒரு கிரைசிஸ்ல இருக்கும்போது ஃபிட் பண்ணணும்னா மாத்தி அனுப்புறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல ஒரு 3க்கு 33க்கு 5 விக்கெட் அந்த மாதிரி இருக்கும்போது நீ எவனையா ஒருத்தன் ட்ரை பண்றது தப்பு கிடையாது. இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே மாத்துறது தப்பு இல்ல. நம்ம தோனி எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா கண்டிஷன்லயும் இதே பிளேயிங்ல வந்து எடுத்துட்டு போவார், மாத்தவே மாட்டார். அந்த சப்ஸ்டிடியூட்ங்கிற அதே இப்போ 3 வருஷம் ஆனாலும் அதே பிளேயிங்ல மேல யாரும் இன்ஜுரி ஆனா மட்டும்தான் மத்தவங்க. அது வரைக்கும் நீ கேவலமா எவ்வளவு கேவலமா விளையாண்டாலும் அதே பிளேயர் அப்படியே தான் இருப்பாரு. எனக்கு அந்த பிளேயர் வந்து டெஸ்ட் ஆடுவான், ஓடிஐ ஆடுவான், எல்லாமே ஆடுவான் அந்த சீரீஸ்ல. நான் என்ன அதனாலதான் அவ்வளவு சக்சஸ் கிடைச்சது, அவ்வளவு ட்ரஸ்ட் வச்சதுனாலதான் அந்த ப்ராசஸ்ல அவருக்கு இது கிடையாது. நீங்க பண்றது பேர் ரோஹித் ரிட்டையர் ஆகுற வரைக்குமே அந்த ஃபார்முலா இருந்தது. ரோஹித்தோட சக்சஸ் மோர் டாக்டிக்கலா இருக்கும். எப்படின்னா இந்த கண்டிஷன் இந்த மாதிரி பிளேயர்ஸ், அதுலதான் தோனிக்கு ஒரு டிஃபரெண்ட் ஆச்சுன்னா, டெஸ்ட்னா இந்த பிளேயர்ஸ் ஆடியே ஆகணும், ஒன் டேனா இந்த பிளேயர் ஆகணும், T20 இப்ப T20யுமே பாத்தீங்கன்னா செட் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப அதுக்கப்புறம் சூரியகுமார் போச்சு, அதெல்லாம் ஒன் டேல அப்படிதான் இருந்தது. நமக்கு இந்த ஃபேக்டரான பிளேயர்ஸ், இவ்வளவு நம்பிக்கையான பிளேயர் உள்ள இருந்தே ஆகணுங்கிற மாதிரி. ஆனா சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படிதான் அடிச்சாங்க. ஏன் அப்படி பார்த்தனால்தான் சம்மி அந்த சீரீஸ் சாம்பியன் இது அதுக்கு முன்னாடி வரையும் போடவே இல்லை. திடீர்னு சம்மி உள்ள வந்தாரு, அந்த இதெல்லாம் ஒழுங்கா போட்டாரு. அப்படி ஒரு ட்ரஸ்ட் வைக்கணும்னா அப்படி பிளேயர் மேல ட்ரஸ்ட் வச்சாதான் பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வரும். நீ புடிச்சல ரோஹித் வந்து 4 ஸ்பின்னர் எடுத்து போனதா இருக்கு. நாமளே கிரிட்டிசைஸ் பண்ணோம், எல்லாருமே கலாச்சாங்க நாமளே. ஏன்னா 4 ஸ்பின்னர் இப்பதான் அங்க விளையாண்டோம், அங்க எப்படி ஸ்பின்னர் இது பண்ண முடியும். ஆனா அவர் கரெக்டா அந்த டாக்டிக்கல் எடுத்துட்டு வந்தாரு. அது வந்து ரோஹித் சர்மாட்ட டீம் மேல அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அவர் என்ன பண்ணணும்ட்டு அவருக்கு கிளியரா ஒரு விஷயம் இருந்தது. இங்க யாருக்குமே இந்த டீம்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்க மாதிரியே தெரியல. இல்ல அது இந்த டீம்ல எப்படி இருக்குன்னா, நீ பர்ஃபார்ம் பண்ணா அடுத்த மேட்ச் இருப்ப, அது மட்டும்தான். டீம் ஜெயிச்சா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீ பர்ஃபார்ம் பண்ணா டீம்ல இருப்ப. டீம் எப்படி ஆடணும் ஒரு கோஆர்டினேஷனே கிடையாது. அதுதானே இங்க பிரச்சனையே. யார போய் நீ இப்ப நீ சிவன் துபேட்டே போய் கேக்குறனா, நீ என்ன பினிஷரா இல்ல மிடில் ஆர்டர் விக்கெட் போனா நின்று ஆடி தருவியா, யாரு நீ அப்படின்னு கேட்டா நான் பவுலர் அப்படின்னு பாரு. அந்த மாதிரிதான் இருக்கு. ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்ல ஒரு பிளேயருக்கு. சிரேஸ் வரையும் கிளாரிட்டி கொடுத்துட்டீங்க. அது வந்து ஏன்னா மேல 3 எப்பயும் சக்சஸ் ஆனது, அதுலயுமே குதறி வச்சிட்டீங்க. வைபவ் சூரியன்சி அதுல ஒரு உள்ள தள்ளு. இப்ப அதுலயுமே நீ அடிக்கலைன்னா உன்னை வெளியே எடுத்துருவாங்க. சூரியவன்சி வச்சு பயமுட்டிட்டு இருக்கீங்க. நீ அடிக்கலையா, சஞ்சு சாம்சன் அடிக்கலையா, வெளியே போ அப்படின்னு. அந்த டாப் 4லயும் ஒரு குளறுபடி, டாப் கீழே குளறுபடிக்குன்னு இப்படிதான் எப்படி டீம் குதறி இருக்கணுமோ அப்படி. உடனே கம்பீர்ட்ட கேட்டா பொசிஷன் வந்து இது கிடையாதுங்க, எந்த இடத்துல பிளேயர் இறக்கி விட்டாலும் அப்ப நீ இறக்கி விடு, பவுலரை வந்து இறக்கி விடு, ஓப்பனரா இறக்கி பண்ணுவாரு. இன்னும் பாருங்க, இதையும் நம்ம கேள்வி கேட்க முட்டா அடுத்து ஹர்ஷித் ராணா தான் சுனில் நரேன ஓப்பனரா இறக்குனார் தானே. அது மட்டும் ஃபெயிலியர் ஆயிருக்கணும், அமைதியா இருந்திருப்பான். அங்க ஆரம்பிச்சது எல்லாம். சரி என்னமோ. இப்ப இந்த மேட்சஸ்ல என்ன நிறைய பார்க்கணும்னா, கேச்சஸ் நிறைய விட்டாங்க. சிவன் துபே நிறைய கேட்ச் விட்டாரு. அப்புறம் கேச்சஸ் வின் த மேட்சஸ் சொல்றோம். ஐபிஎல்ல இருந்து நம்ம பிளேயர்ஸ் டேக் அவே பண்ணிட்டாங்க. மேட்ச் சுவாரஸ்யமாகணும்னு நிறைய கேச்சஸ் விடணும் மாட்டிருக்கு அப்படின்ட்டு கேட்சா விட்டு தள்ளினாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கிலாந்து எல்லாம் பாஞ்சு பிடிச்சானுங்க. எப்ப மொமெண்ட் ஒரு மாதிரி இந்த 14 ரன் ரேட்லயே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. உடலையே சால்ட்டு அங்க ஃப்ரேம்ல இல்ல, திடீர்னு எங்க இருந்தோ வந்தா கேட்ச் பிடிச்சி மேட்சே அந்த ஓவர்ல இருந்து திரும்பி நம்ம மீளவே இல்லை. இவரோட
சிரேஸ் ஐயரோட கேட்ச், அடுத்தது இவரு திலக்கர்மாங்கிற பாரு இஷான் கிஷன் கேட்ச் எல்லாம் ஃப்ரேம்லயே இல்ல. அப்போ இஷான் கிஷன் அப்பதான் சரி இப்ப ஓரளவு செட் ஆகுதான் அடிக்க போனா புடிச்சிட்டாங்க. ரொம்ப ஃபீல்டிங்குமே ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்னா எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. நம்ம டீம் எல்லாம் நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம கவலைப்பட்டு ஒன்னும் பிரச்சனை ஒன்னும் பண்ண போறது இல்ல. 2027 வரைக்கும் ஜிஜி மாமா தான் இருக்க போறாரு. இல்ல அதுங்காட்டி வரைக்கும் அஜித் அகர்கரும் ஜிஜி இல்ல இல்ல இப்போ எவ்வளவு நேரம் இருக்காங்களோ அவ்வளவு நேரம் வந்து இதுதான். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், தயவு செஞ்சு இந்த 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் ஏதோ கம்முன்னு இருக்கு. 50 ஓவர்ல கை வைக்காத. T20 என்ன வேணா விளையாண்டுக்கோ. அடுத்தது அங்கதான் ப்ரோ வரும், வெயிட் பண்ணு ப்ரோ. தயவு செஞ்சு வேணாம் சார். இதுல இங்கிலாந்து ஒன் டேல தெரிஞ்சிடும் நமக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்த T20 இதுலயே கோலியோ விராட் கோலியோ வந்து இந்த இவ்வளவு டிசாஸ்டர் ஆயிருக்காது. அதுதான் நம்ம ஒரு இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன், நீ சொன்னா நீ கலாய்ப்ப. டாக்டிக்கலா ஆடக்கூடிய பிளேயர் இல்ல. விராட் கோலி கிடையாது, ரோஹித் கிடையாது, KL ராகுல் மட்டும்தான் இருக்காரு அந்த பொறுமையா ஆடுவார் ப்ரோ. நீ வேர்ல்டு கப் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாரு ப்ரோ. நம்ம அதனாலே தோத்தனி. தினேஷ் இந்த இடத்துல கூட்டு வந்து உட்கார வச்சிருந்தா கதறி இருப்பான். அது கரெக்ட் தான். இப்போதைக்கு எக்ஸ்பீரியன்ஸா கொஞ்சம் டாக்டிக்கலா கிரைசிஸ்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் யாரும் இல்ல. ஒரு நிமிஷம், இந்த டீம்ல அவர் எங்க ஆட வைப்பன்னு மட்டும் சொல்லு. KL ராகுல் அது இடம் இல்ல ப்ரோ, டீம்ல இடம் இல்ல. இன்கேஸ் இருந்திருந்தா ஆடி இஷான் கிஷான் தூக்குவியா? விக்கெட் கீப்பர் அவரு தான் பண்றாரு. இடம் கிடையாது. நான் சரியா செய்யறது சொன்னதேதான். இந்த டீமுக்கு KL ராகுல் இப்போ இருக்க டீமுக்கு செட் ஆக மாட்டாரு. அதேதான் சரியா செய்யறோம். அவர் இப்ப இருக்க டீமுக்கு செட் ஆக மாட்டாரு. ஓகே, அடுத்த சீரீஸ்ல கேப்டன் கொடுத்துருக்கீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. அவரால 2 சீரீஸ் விளையாண்டாரு. ஒரு இல்ல சேஞ்சஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஜிம்பாப்வே 2 ஒயிட் வாஷ்லாம் சும்மா கிடையாது. ஜிம்பாப்வேல ஏதாவது இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா யாராவது சேஞ்ச் பண்ணல. ஜிம்பாப்வே சீரிஸ் பாப்பாங்க. ஜிம்பாப்வே சீரிஸ் பார்த்துட்டு எனக்கு புரியல. ஜிம்பாப்வே சீரிஸ் ஜெயிச்சுட்டா நல்ல கேப்டனா? ஜிம்பாப்வே சீரிஸ் பார்த்துட்டு ஜெயிச்சாலும் எனக்கு தெரிஞ்சு மாத்திடல. தயவு செஞ்சு கேப்டன் மாத்தி. யாரு கொடுப்பார் கேப்டன்? யாரு கொடுப்பார்? அடுத்த கேப்டன் யாரு? நீ அடுத்த கேப்டனுக்கு நீ வந்து சஞ்சுவே இருந்தான், அவனை டார்கெட் பண்ணி வெளியே அனுப்பிட்ட. இப்ப வைஸ் கேப்டன் இந்த திலக்கவர்மா தூக்கி 8வது இடத்துல போடுற. அவனுமே இப்ப ஒண்ணு இல்லாத மாதிரி ஆகி போயிட்டான். இப்ப நீ சிறை செய்யறே தூக்கலாமே. நீ 80 அடிச்சு கேப்டன் என்ன சொல்றேன்னு திலக்கவர்மாட்டே கொடுக்கலாம். அல்லது நீ சஞ்சுவே ப்ராமினென்ட்டா ஆடி இருந்தா நீ வேர்ல்டு கப் வரையும் இருன்னு சொல்ல. உனக்கு அடுத்தது ஒரு ப்ராமினென்ட்டா ஒரு இது வர வரைக்கும் இருக்கணும்னு சொல்றேன். இப்ப நீ இது இல்ல, நீ ஒண்ணு எடுத்துக்கோ. 2006 இந்த மாதிரிதான் ஓடி வேர்ல்டு கப் நடந்ததுல. அப்போ வந்து ஜாம்பவான் பிளேயர்ஸ் எல்லாம் போயிட்டு கேவலமா தோத்துட்டு நம்ம அப்படியே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. போட்டு ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அப்பெல்லாம் தெரியும் கல்ச்சர். அப்ப என்னாச்சு, டக்குன்னு உடனே ஒரு 3 மாசத்துல என்னமோ நாங்க T20 வேர்ல்டு கப் வர்றோன்னே என்ன பண்ணிட்டாங்க, பெரிய பிளேயர்ஸ் சச்சின் அந்த மாதிரி இன்னும் பெரிய பிளேயர்ஸ் அந்த டைம்ல இருந்த ராகுல் அவங்கலாம் வந்துட்டு நாங்க ஆடலன்ட்டாங்க. இது எங்களுக்கு ஆடல அந்த மாதிரி ஒரு இதே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த அடி பயங்கர பிரச்சனையாச்சு. தோனியோட அந்த வீட்டெல்லாம் போய் எல்லாம் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசா கட்டிட்டு இருந்தாரு, போய் இதெல்லாம் போட்டு செங்கல் எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல சிப்பு வேற வழியே இல்ல, யார்கிட்ட கொடுத்து பார்க்கலாம். அப்ப இருந்து தோனி கிட்ட இஷான் கிஷான் கொடுக்கலாமே, அவரு நல்ல கேப்டன் இல்ல. அந்த மாதிரி தோனிட்ட வந்துட்டு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் கேப்டன் சொல்லி ஆக்கி விட்டாங்க. தலையம் அதுக்கப்புறம் பண்ண சம்பவம் ஒரு 10 வருஷமா யங் டீமா கூட்டு போனா. யங் டீமா ஃபுல்லா யங் டீம் கூட்டு போய் வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் வந்தா. அந்த இதுல அந்த மாதிரி பண்ணுங்கங்கறேன். நீ ஏன் சீரியஸ் தூங்குற? இஷான் கிஷான்ட்ட கூடு ப்ரோ. தயவுசெய்து எனக்கு யார வேணா யாரையுமே மாத்த வேணாம். நீ வந்து கோச்சை மாத்திட்டீங்கனால இந்த டீம் நல்லா உருட்டுருமோன்னு தோணுது எனக்கு. ப்ரோ கோச்சை மாத்த மாட்டாங்க ப்ரோ. இப்ப ஏன் அவர் மாத்த மாட்டாங்கன்னு சொல்றேன்னா, அவர் பிஜேபி சப்போர்ட்டர் ப்ரோ. அவர் எம்எல்ஏவா இருந்தாரு ப்ரோ. தெரியுது ப்ரோ. விடுங்க, நம்ம வந்து பேசலாம்னா நம்ம வந்து எங்க போறோம். அரசியல் வந்து நாங்க டெய்லி கச்சேரியில தான் பேசுவோம், இங்க பேச மாட்டோம். அங்க போய் பாருங்க, நம்ம சேனல் தான் அதுவும். சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். 2 ஒயிட் வாஷ் நல்லா வெள்ளை பூச்சி அடிச்சு மாவளை வச்சிட்டாங்க நம்மளுக்கு.
ஓகே, அடுத்த ஓடியோ சீரீஸ்ல தலைவர்கள் 2 பேர் வராங்க, பெருந்தலைவர்கள். அதுல என்ன பண்றாங்கன்னு ப்ரிவியூல பார்ப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய், எல்லாருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ.